இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவு இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வில் நீதி நெஞ்சில் நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, வேண்டிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, வேண்டிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் பாருங்கள், விளைந்திடும் பாருங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இயேசு கிறிஸ்துவில் அன்பு இறை மக்களே, இயேசுவை கருவில் சுமந்த தாயன்னை மரியாளின் மகிழ்வில் நாமும் இன்று இணைந்து அதை பாருலகெங்கும் பரப்பிட கூடி வந்துள்ளோம். இன்று அன்னையாம் திரு அவை அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாடுகிறாள். இவ்விழா 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே வழிபாட்டினுள் இணைந்து கொண்டாடப்படுகிறது. திருத்தந்தை 6ஆம் உர்பான் இவ்விழாவிற்கான சிறப்பு தத்துவத்தை அளித்து அதை இறைமக்கள் அனைவரும் கொண்டாடும்படி அழைத்தார். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பெண்களுள் ஆசீர் பெற்றவள் என்றும், ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டதால் அவள் பேறு பெற்றவள் என்றும் வாழ்த்தி அன்னை மரியாளை உலகின் நட்சத்திரமாக எண்பிக்கின்றாள். இன்று நாம் கொண்டாடும் இவ்விழாவில் எம்மையும் இணைத்துக் கொள்வோம். இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்து நிற்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. இவ்வாசீரில் அன்னையும் எம்மோடு சேர்ந்து பயணிக்கின்றாள். அன்னையின் மகிழ்வில் இவ்வுலகம் ஒரு புதிய வரலாற்றை கண்டது. அவளின் சந்திப்பில் புதிய அத்தியாயம் ஆரம்பமானது. அவளின் தாய்மையில் இறைவன் புதிய வாழ்வை எமக்கு கொடுத்தார். இந்த சிந்தனைகளோடு தொடரும் இப்பலியில் வரம் கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவன்மானவர்களே, இன்று நாம் வணக்க மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்ததை விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த மாதத்தில் எமது பங்கில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் அன்னை மரியாவின் திருச்சுரூபம் எடுத்து செல்லப்பட்டு செபமாலை சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறவே அன்னை மரியா நிச்சயமாக தனது பரிந்துரையை நம் அனைவருக்கும் எல்லா வேளையிலும் கொடுப்பவராக இருக்கின்றார். அன்னையான் திரு அவை மிக தெளிவாக சொல்லுகின்றது. திரு அவையில் புனிதர்கள் எதற்காக என்று சொன்னால், எமக்காக அவர்கள் பரிந்துரைப்பவர்களாக இருக்கின்ற அதே வேளையில் அவர்களது முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
எனவே விசேடமாக அன்னை மரியாவுக்கு விழா கொண்டாடுகின்ற இந்த வேளையில் அன்னை மரியாவிடம் காணப்பட்ட அந்த நற்பண்புகளை நாமும் நமது வாழ்வில் கடைப்பிடித்து வாழ வரம் வேண்டுவோம். கிறிஸ்துவன் மாண்டவர்களே, இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருவரது கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அது நன்றியாக இருக்கலாம், வேண்டுதலாக இருக்கலாம். அனைத்து கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் இப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம். என்றென்று வாழ்வோரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம். மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம். திருச்சபை காவலனை போற்றுகின்றோம். ஆமென். 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் செப்பனியா நூலிருந்து வாசகம். மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆல்பரி, இஸ்ராயலரே ஆரவாரம் செய். மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடும் அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ராயலின் அரசியாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். நீ இனி எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக. இஸ்ராயலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ராயலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவனின் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. இஸ்ராயலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். மீட்பரின் நூற்றுக்களிலிருந்து நீங்கள் அகல் மகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வீர்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இனி இஸ்ராயலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குவார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Alleluia, alleluia. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். Alleluia, alleluia. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சியுமக்கே. மரியா புறப்பட்டு ஜூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவிற்கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவைகையால் துள்ளிற்று. கிறிஸ்துவன் மாந்தவர்களே, அன்னையின் வணக்க மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று அன்னையாம் திரு அவையுடன் இணைந்து அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்ததை நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது எமது உதடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கின்றன. சந்திப்புகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நடந்த வண்ணமே இருக்கின்றன. மழை நிலத்தை சந்திக்கின்றது, சூரியன் பூமியை சந்திக்கின்றது, நாமும் ஒருவரொருவரை சந்தித்து கொள்ளுகின்றோம். இவ்வாறு பல்வேறு சந்திப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் தலைமுறை தலைமுறையாய் கொண்டாடப்படும் ஒரே சந்திப்பு அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்தது. கிறிஸ்துவன் மாந்தவர்களே, இந்த திருநாள் தொடக்கத்தில் புனித பெனவெந்தூர் அவருடைய தூண்டுதலால் பிரான்சிஸ்கன் சபையில் கிறிஸ்துவுக்கு பின் 1263ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் திரு அவை முழுவதும் பரவியது. அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த இடத்தில் ஆலயம் கட்டப்பட்டு அன்னை மரியாவின் நன்றி பாடல் தமிழ், சிங்களம் உட்பட அனைத்து மொழிகளிலும் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற எந்த சந்திப்புகளுக்கும் இல்லாதவாறு ஆலயம் கட்டப்பட்டு விழாவாக கொண்டாடப்படும் அளவுக்கு புனிதமும் புகழும் ஏன் இந்த சந்திப்புக்கு? இது வெறும் இருவரின் சந்திப்புகள் அல்ல, மாறாக இரு யுகங்களின் சந்திப்பாக இருக்கின்றது. நம்பிக்கையின் சந்திப்பாக இருக்கின்றது, பேருவகையின் சந்திப்பாக இருக்கின்றது. இந்த சந்திப்பு இரு தரப்பினருக்கும் பேருவகையை கொடுத்தது. காரணம் என்ன? கிறிஸ்துவன் மாந்தவர்களே, முதலாவது இந்த சந்திப்பு சுயநலமற்ற பிறர் நலம் கொண்ட சந்திப்பாக இருந்தது.
அன்னை மரியா தான் கருவுற்றிருந்த வேளையிலும் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்த எலிசபெத்திற்கு பணிவிடை செய்யும் நோக்குடன் பல மைல்கள் தொலைவில் உள்ள மலை நாட்டிற்கு செல்லுகின்றார். தம் சொந்த ஊராகிய நாசரேத்திலிருந்து எலிசபெத்திற்கும் ஐன் கரீம் என்ற மலை நாட்டிற்கு அவர் செல்கின்றார். யாரும் சொல்லாமலே தேவையை உணர்ந்து உதவி செய்ய செய்கின்றார். ஓரிரு நாட்கள் அல்ல, 3 மாதங்கள் தங்கியிருந்து பணிவிடை செய்கின்றார். இரண்டாவதாக இந்த சந்திப்பு தாழ்ச்சி நிறைந்த சந்திப்பாக இருக்கின்றது. அன்னை மரியா மெசியாவின் தாய் என்ற பெருமையை மறந்து எலிசபெத்திற்கு, அதாவது மெசியாவின் வழியை ஆயத்தப்படுத்த இருப்பவரை பெற்றெடுக்க இருக்கின்ற எலிசபெத்திற்கு உதவி செய்ய செல்கின்றார். பெருமையை மறந்தவராக தாழ்ச்சியோடு உதவி செய்ய செல்கின்றார். எலிசபெத்தும் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். ஒருவர் மற்றவரை வாழ்த்துகின்றார்கள். இருவரும் தற்பெருமை பேசாது ஒருவர் மற்றவரது பெருமையை பேசுகின்றார்கள். இருவரும் சேர்ந்து இறைவனது புகழை பாடுகின்றார்கள். மூன்றாவதாக இறை வார்த்தையில் உள்ள நம்பிக்கையால் உந்தப்பட்ட சந்திப்பாக இது இருக்கின்றது. கருவுரை இயலாதவர் கருவுற்றிருக்கின்றார் என்ற கபிரியேல் தூதனின் வார்த்தையில் அன்னை மரியா கொண்ட நம்பிக்கையால் சந்திக்க செல்லுகின்றார். எலிசபெத்தும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவாக்குரைக்கின்றார். பெண்களுள் ஆசி பெற்றவர் ஆண்டவரின் தாய், ஆண்டவர் உமக்கு சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று கூறுகின்றார். யாக்கோபு தனது திருமுகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்வார், செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே முதிர்ந்த வயதில் எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்பதை நம்பியவராக தனது நம்பிக்கையை செயலில் காட்ட அன்னை மரியா எலிசபெத்திற்கு உதவி செய்கின்றார். எனவே இந்த சந்திப்பு இறை வார்த்தையில் கொண்ட நம்பிக்கையால் ஏற்பட்ட சந்திப்பாக இருக்கின்றது. நான்காவதாக இயேசுவை மையப்படுத்திய சந்திப்பாக இது இருக்கின்றது. முதல் நற்செய்தியாளராக அன்னை மரியா விளங்குகின்றார். நற்செய்தியாம் இயேசுவை தனது உதரத்தில் தாங்கிச் சென்று அடுத்தவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். வார்த்தையாம் இயேசுவுக்கு உதரத்தில் உருக்கொடுத்தது மட்டுமல்லாமல் அவரது வார்த்தைக்கும் உருக்கொடுப்பவராக இருக்கின்றார். பணிவிடை பெறவல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு ஏற்ப அவர் பணிவிடை செய்ய உதவி செய்ய செல்கின்றார். கருவில் இருக்கும் போதே தன் மகன் இயேசுவுக்கு பணிவிடை புரிய அவர் பழக்குகிறார். கிறிஸ்துவன்மானவர்களே, இன்று எத்தனை தாய்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நற்பண்பை ஊட்டி வளர்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவன்மானவர்களே, இன்றைய விழா விடுக்கும் அழைப்பு எமது சந்திப்புகளும் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களது தேவையை உணர்ந்து உதவி செய்வதாக எமது சந்திப்புகள் அமைய வேண்டும் என்று எமக்கு சொல்லித் தருகின்றது. நாமும் சிந்தித்து பார்ப்போம். எமது சந்திப்புகளும் சுயநலமற்ற பிறநலம் கொண்ட சந்திப்புகளாக அமைகின்றனவா? தாழ்ச்சி நிறைந்த சந்திப்புகளாக அமைகின்றனவா? இறை வார்த்தையில் கொண்ட நம்பிக்கையால் உந்தப்பட்ட சந்திப்புகளாக இருக்கின்றனவா? இயேசுவை மையப்படுத்திய சந்திப்புகளாக இருக்கின்றனவா? ஐயா என அழைக்கும் குரல் கேட்டது. தத்துவஞானி சோக்ரட்டிஸ் தலை நிமிர்ந்தார். ஒரு செய்தி சொல்ல வந்தேன் என்று எதையோ சொல்ல முற்பட்டான் வந்தவன். அவசரப்படாதே நண்பனே, அந்த செய்தியை 3 சல்லடைகளில் நீ சலித்து பார்த்தாயா என்று வினவுகின்றார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. 3 சல்லடையா என்று வினவுகின்றான். அவர் சொல்கின்றார், முதல் சல்லடை உண்மையல்லாதவற்றை தடுத்து நிறுத்திவிடும். நீ சொல்ல வந்த செய்தி உண்மையானதா என்று வினவுகின்றார். அவனோ, அது எனக்கு தெரியாது, மற்றவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், அவ்வளவுதான் என்று பதில் சொல்லுகின்றான். 2வது சல்லடை கெட்ட செய்தியை தடுத்துவிடும். நீ சொல்ல வந்தது நல்ல செய்தியா என்று வினவுகின்றார். அவன் இல்லை என்று பதில் கூறுகின்றான். 3வது சல்லடை மற்றவர்களுக்கு துன்பம் தரும் செய்திகளை தடுத்துவிடும். நீ சொல்ல வந்தது மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய செய்தியா என்று வினவுகின்றார். அவனோ இல்லை என்று பதில் சொல்லுகின்றார்.
அப்போது சோக்ரட்டிஸ் சொல்லுகின்றார், நீர் என்னிடம் சொல்ல வந்த செய்தி உண்மையானதும் அல்ல, அது நல்ல செய்தியும் அல்ல, அதனால் யாருக்கும் நன்மையோ மகிழ்ச்சியோ ஏற்பட போவதும் அல்ல, அப்படித்தானே என்று வினவுகின்றார். அவன் ஆமாம் என்று பதில் கூறுகின்றார். அதற்கு சோக்ரட்டிஸ், அருமை நண்பனே, அப்படிப்பட்ட உண்மையற்ற நன்மையற்ற கெட்ட செய்தியை பற்றி நாம் ஏன் பேசி நமது நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று வினவுகின்றான். வந்தவன் வாயை மூடிக்கொண்டு வந்த வழியே போய்விடுகின்றான். கிறிஸ்துவான் மாந்தவர்களே, இன்றைய நாளில் நாமும் அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்ததை விழாவாக கொண்டாடுகின்றோம். எமது சந்திப்புகள் எவ்வாறான சந்திப்புகளாக அமைகின்றன? எமது சந்திப்புகள் பெருமை தேடும் சந்திப்புகளா, இருமாப்பு நிறைந்த சந்திப்புகளா, பொறாமை நிறைந்தவையா, காலை வாரிவிடும் சந்திப்புகளா, வெட்டியானவையா, ஊர்வம் வளர்ப்பவையா, அவதூறு பேசும் சந்திப்புகளா? இன்றைய நாளில் நாம் எமது சந்திப்புகளை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே எமது சந்திப்புகளும் ஒருவர் மற்றவருக்கு பேருவகையை கொடுக்கக்கூடிய சந்திப்புகளாக மாற வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுடன் மாணவர்களே, முதலாவது அன்னை மரியாவை போன்று சுயநலமற்ற சந்திப்புகளாக, இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்ட சந்திப்புகளாக, இயேசுவை மையப்படுத்திய சந்திப்புகளாக, தாழ்ச்சி நிறைந்த சந்திப்புகளாக மாறுகின்ற வேளையில்தான் எமது சந்திப்புகளும் உண்மையாகவே ஒருவர் மற்றவருக்கு பேருவகையை கொடுக்கும் சந்திப்புகளாக மாற முடியும். எனவே இந்த சிந்தனையோடு அன்னை மரியாவுக்கு விழா கொண்டாடுகின்ற நாம் அவரது பரிந்துரையை நாளாந்தம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். பரிந்துரையை பெற்றுக்கொள்வதோடு மட்டும் நாம் நின்றுவிட முடியாது. அன்னை மரியாவின் முன்மாதிரியை பின்பற்றி இந்த நல்ல பண்புகளை நாமும் கொண்டு எமது சந்திப்புகளும் ஒருவர் மற்றவருக்கு பேருவகை கொடுக்கும் சந்திப்புகளாக அமைய அருள் வேண்டி தொடரும் திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம். எமது திரு அவைக்காக மன்றாடுவோம். இறைவனின் அரசை இவ்வுலகமெங்கும் பரப்பி இயேசுவின் நற்செய்திக்கு பிரமாணிக்கமாய் வாழும் அனைவரையும் அன்னை மரியாவின் எடுத்துக்காட்டலால் ஊந்தப்பட்டு தொடர்ந்து பணிமாற்றி அருளையும் வல்லமையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, அன்னை மரியாவையும் புனித வளராலையும் கொண்டு அழகிய குடும்ப உணர்வையும் விழுமியத்தையும் அன்பையும் எமக்கு காட்டினீரே. குடும்பம் என்பது நீர் கொடுத்த கொடை. அதை உருவாக்கி உறவு கொண்டாட செய்தவர் நீர் என உணரவும் குடும்பம் தருகின்ற பண்புகள், விழுமியங்கள், புண்ணியங்கள், ஒழுக்கங்கள் என்பன அதன் அத்திவாரமாக இருப்பதாக. எமது தாயும் தந்தையும் இப்பண்புகளால் எம்மை அழகுபடுத்தி இவ்வுலகு அரசியை செய்வதற்காக மாற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் பக்கத்தருவுக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உமது அன்னையை எமக்கு தாயாக தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் வழி நடந்து அவள் கூறும் செய்திகளை கேட்டு அவளின் உண்மையான உணர்வுகளுக்கு செவிசாய்த்து தினமும் திருச்சபை மாலையை அன்பின் அருளை எமக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலிவுற்ற குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, இன்று பண ஆசை, பொருள் ஆசை மீது நாட்டம் கொண்டு குடும்பங்கள் பலம் இழந்து, குடும்ப அன்பு இழந்து, குடும்ப ஒன்றிப்பு இழந்து வாழும் எம் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். குடும்பங்கள் சச்சரவுகளால், பிரச்சனைகளால், பொருளாதார நெருக்கடியினால், சந்தேகங்களினால், பல மோகங்களால் விவாகரத்து வரைக்கும் பிரிந்து சென்ற குடும்ப தந்ததியினர் குடும்பங்களை இணைந்து வைத்தவர் இயேசு என்பதை முழுமையாக அறிந்து தமது வாழ்வின் உயர் பொறுப்பாகிய குடும்பங்களை கட்டி காக்கும் வல்லமை கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த வேளையில் நமது மனத்தில் எழுகின்ற இனிய தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம்.
அன்பும் இரக்கமும் நிறைந்த தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாவின் முன்மாதிரியை பின்பற்றி கேளுங்கள் கொடுக்கப்படும் எனும் உமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாக உமது தேவைகள் அனைத்தையும் உம்மிடமே கொண்டு வருகின்றோம். நீர்தாமே அவை அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மையே இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மையே இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மையே இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மையே இப்போதே. கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பு பலி உமக்கு ஆட்சி அளிக்க உமக்கு உகந்ததாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பெற புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதரின் அணிகளை வழிபடுகின்றன, திருமுன காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் மூவுலக இறைவனமாண்டவர், வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசனா ஓசன்னா ஓசன்னா ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசன்னா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது ரப்பினையை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இந்த உலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடனுமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் காலையிலே சிறு மடலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாயிட சம்மதமே சம்மதமே இறைவா. மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். மனதுடைய நான் உமக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருத்துடனே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா. பாடுவோமாக. இறைவா,
உமது நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இந்த அருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி இறையாசிருக்காக மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவுடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை எங்குமெங்கும் உணர்வீர்களாக. இன்று பக்தி பெற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் மாதங்களே விசேடமாக இந்த மாதம் அவனுக்காக தினமும் அனைவரும் மகிழ்வோமே. தவியோ திரவியமே தாயினும் மேலா தாயுமே நீயே தவியோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீயே தவியோ திரவியமே.
உன்னை துதித்திட நாளும் கவலையும் நீங்குமம்மா. தலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலையும் நீங்குமம்மா. தேனிசை பாவால் தாயுனை பாட தேவிக்காதினிமயம்மா. தேனிசை பாவால் தாயுனை பாட தேவிக்காதினிமயம்மா. அன்பிலே அன்பிலே மாதா மாதா தன்னலமேயற்ற மாதா மாதா. அன்பிலே அன்பிலே மாதா மாதா தன்னலமேயற்ற மாதா மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தவியோ திரவியமே. ஓ சதா சகாய அன்னையே, நீர் எங்களுக்கு ஓர் அடைக்கலமாயிருக்கின்றீர். குறைகளிலும் துன்பங்களிலும் ஓருதவியாகவும் இருக்கின்றீர். மன்றாடுவோமாக. எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதா சகாய அன்னையை எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாக எங்களுக்கு தந்தருள திருவிழமானீரே. சதா சகாய அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை என்றென்றும் அனுபவிக்க தகுதியுள்ளோராய் வாழ கிருபை செய்தருள வேண்டுமென்று என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.